guys, welcome to another episode of Dragons Gaming World. இன்னைக்கு நம்ம எப்படி ஆர்டிஃபிஷியல் ரெயின் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் எதுவுமே யூஸ் பண்ணல. லைக் என்ன பண்ணுறேன்னா ஐஸ் க்யூப்ஸை மேலே வச்சுக்கிட்டேன், கீழே இந்த மாதிரி ஒரு ஜக்கு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இதில் வந்து ஹாஃப் வாட்டர் பிடிச்சிக்கோங்க, ஹாஃப் ஹாட் வாட்டரு. நீங்கள் ஹீட்டரில் வச்சாதான் உங்கள் ரெஸ்ட் ரூமோட ஹீட்டரில் வைங்க, ஏன்னா இது சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்லாம் ஆகாது. அதான் சொல்கிறேன். இங்கேருந்து இந்த வாட்டர்லேருந்து இங்கே வருது ஐஸ் க்யூபுக்கு போகிறதுக்கு வந்து எவாப்ரேஷன். இந்த ஐஸ் க்யூப்லேருந்து அந்த இது கீழே விடுதுல டாட் டாட்டா, அது பேர் வந்து கண்டென்சேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க கைஸ், லைட்டு இப்போ வருது அந்த டாட் டாட்டா, உங்களுக்கு தெரியுதா? இது காட்டுங்க. முடிஞ்ச லெவலுக்கு பெரிய ஒரு நாள் ஐஸ் க்யூப் ஃப்ரிட்ஜில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஃபாக்லாம் அதனால தான் க்ரியேட் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஃபாக்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. கொஞ்சம் கீழே வாங்க. நீங்கள் இதோட கொஞ்சம் பெரிய இதாக ட்ரை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இது தண்ணி லைட்டாக வருதுல, அது ட்ராப்லெட்ஸ் இருக்குது பாருங்க, ரைட்? ட்ராப்லெட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டிஃபிஷியல் ரைட் ட்ராப்லெட் கீழே இருந்து தண்ணி கொடுது, அது மேலே இருக்கு. ஓகே ஓகே, கீழே வந்து ஓட்டைன்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் ஓட்டை இல்லை, ஓட்டையா இது இல்லை. ஓ சாரி, இது ஓட்டை கிடையாது, சாரி. லைக் உங்களுக்கு தெரியுதா? இங்கே கீழெல்லாம் இருக்குது பாருங்க. கொஞ்சம் கேமரா பண்ணாச்சு, தெரியுதான்னு தெரியல கரெக்டாக. சரி, கேமராமேன் அதை கொஞ்சம் ஹோல்டு மட்டும் பண்ணுங்க. சின்னதாக தெரியுது உங்களுக்கு கீழே, அதுதான் அதுதான் ட்ராப்லெட்டு. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு இதுதான் கேமராமேன். கைஸ், மேலே வந்து நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து பெரிய பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு இந்த இஞ்சி இது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அது பேர் எனக்கே தெரியாது. லைக் அதை வச்சு வேணால் ஒரு நாள் ஃபுல்லாக விடும் போது அது வரது கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி அந்த அடிக்கிறத எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா உடஞ்சிரும். அது உங்கள் இப்போ பவரை பொறுத்து. நீங்கள் நானாக தட்டும் ஒரு தட்டு தட்டுற மாதிரி வந்துருச்சு கிராக்கு. லைக் நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும் கைஸ். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துருச்சு. ஓகே கைஸ், இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு சில்ட்ரன்ஸ் இதை நல்லா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பேரண்ட்ஸோடு ட்ரை பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் இல்லாமல் யாரும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. எனக்கு கை சுற்றும் இந்த தண்ணி விடும் போது எனக்கே பயமாக இருந்துச்சு. என் பேரண்ட்ஸோட தான் ஒன்று பண்ணேன். இந்த பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு என்ன இதை வச்சு பண்ணுங்கள். லைக் இது வந்து நல்ல ப்ராஜெக்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த எடிட்டிங்கு இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. கைஸ், வெல்கம் டு another episode of Dragons Gaming World. இன்னைக்கு நம்ம எப்படி ஆர்டிஃபிஷியல் ரெயின் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் எதுவுமே யூஸ் பண்ணல. லைக் என்ன பண்ணுறேன்னா ஐஸ் க்யூப்ஸை மேலே வச்சுக்கிட்டேன், கீழே இந்த மாதிரி ஒரு ஜக்கு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இதில் வந்து ஹாஃப் வாட்டர் பிடிச்சிக்கோங்க, ஹாஃப் ஹாட் வாட்டரு. நீங்கள் ஹீட்டரில் வச்சாதான் உங்கள் ரெஸ்ட் ரூமோட ஹீட்டரில் வைங்க, ஏன்னா இது சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்லாம் ஆகாது. அதான் சொல்கிறேன். இங்கேருந்து இந்த வாட்டர்லேருந்து இங்கே வருது ஐஸ் க்யூபுக்கு போகிறதுக்கு வந்து எவாப்ரேஷன். இந்த ஐஸ் க்யூப்லேருந்து அந்த இது கீழே விடுதுல டாட் டாட்டா, அது பேர் வந்து கண்டென்சேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க கைஸ், லைட்டு இப்போ வருது அந்த டாட் டாட்டா, உங்களுக்கு தெரியுதா? இது காட்டுங்க. முடிஞ்ச லெவலுக்கு ஒரு நாள் ஐஸ் க்யூப் ஃப்ரிட்ஜில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஃபாக்லாம் அதனால தான் க்ரியேட் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஃபாக்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. கொஞ்சம் கீழே வாங்க. நீங்கள் இதோட கொஞ்சம் பெரிய இதாக ட்ரை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இது தண்ணி லைட்டாக வருதுல, அது ட்ராப்லெட்ஸ் இருக்குது பாருங்க,
ரைட் ட்ராப்லெட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டிஃபிஷியல் ரைன் ட்ராப்லெட். கீழே இருந்து தண்ணி கொடுது அது மேலே இருக்கு. ஓகே ஓகே கீழே வந்து ஓட்டைன்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் ஓட்டை இல்லை, ஓட்டையா இல்லை. ஓ சாரி சாரி சாரி, இது ஓட்டை கிடையாது சாரி. லைக் உங்களுக்கு தெரியுதா இங்கே கீழேலாம் இருக்குது பாருங்க. கொஞ்சம் கேமரா பண்ணாச்சு தெரியுதான்னு தெரியல கரெக்டாக. சரி கேமராமேன் அதை கொஞ்சம் ஹோல்டு மட்டும் பண்ணுறேன். சின்னதாக தெரியுது உங்களுக்கு கீழே, அதுதான் அதுதான் ட்ராப்லெட்டு. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு இதுதான் கேமராமேன். கைஸ் மேலே வந்து நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து பெரிய பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு இந்த இஞ்சி இது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அது பேர் எனக்கே தெரியாது. லைக் அதை வச்சு இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக விடும் போது அது வரது கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி அந்த அதை அடிக்கிறத எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா உடஞ்சிரும். அது உங்கள் இப்போ பவரை பொறுத்து. நீங்கள் நானாக தட்டும் ஒரு தட்டு தட்டினாலே வந்துருச்சு கிராக்கு. லைக் நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும் கைஸ். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருச்சு. ஓகே ஓகே கைஸ், இதை வந்து நீங்கள் இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு சில்ட்ரன்ஸ் இதனால இது ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பேரண்ட்ஸோடு ட்ரை பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் இல்லாமல் யாரும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா கை சுற்றும் இந்த தண்ணி விடும் போது எனக்கே பயம்போது இருந்துச்சு. என் பேரண்ட்ஸோட தான் நான் பண்ணேன். இந்த பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு என்ன இதை வச்சு பண்ணுங்கள். லைக் இது வந்து நல்ல ப்ராஜெக்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த எடிட்டிங் இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. சாரி, இப்போ திடீர்னு பார்க்கும்போது நிறைய லைக் அந்த சைட்லேருந்து அது தட்டில் கீழே விழுந்துச்சு ரெயின். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக அந்த ட்ராப் தெரியும், ட்ராப்லெட் தெரியும். கீழே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு கைஸ், கீழே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. அதான் இந்த இது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல். நானே இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு நினச்சேன், பட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும்னு நினச்சி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. கைஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். லைக் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல். பட் இதே நல்லா வந்திருக்கு. இந்த டிசைனை விட்ருங்க, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபார்மாக இருக்கிறது. ஓகே பை.